நேத்து எங்க மாமா கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. இந்த தடவை எலெக்ஷன்ல உங்க அப்பா தொகுதியில நிக்கலனா நம்மளால ஈஸியா ஜெயிச்சிட முடியும்னு. உங்க அப்பா இந்த தொகுதி எலெக்ஷன்ல நிக்காம இருந்தா ஆளுங்கட்சி சார்பா இந்த தொகுதி எம்எல்ஏ சீட்டை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதா எங்க மாமா உறுதியா சொல்லிட்டாரு. அப்படியா? அது எப்படி முடியும்? நீங்க மனசு வச்சா முடியும். பிரதர், இந்த எலெக்ஷன்ல எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னா நான் என்ன வேணா செய்ய தயார். என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. விஷயம் வெரி சிம்பிள். உங்க அப்பாக்கு இந்த தொகுதியில ரொம்ப நல்ல செல்வாக்கு இருக்கு. அதுதான் அவரோட பலமே. அந்த செல்வாக்க நீங்க அடியோட அழிக்கணும். அப்படி மட்டும் நீங்க அழிச்சிடுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆளுங்கட்சியோட இந்த தொகுதியோட எம்எல்ஏ கேண்டிடேட் நீங்க தான். எங்க அப்பாக்கு இந்த தொகுதி மக்கள் கிட்ட ரொம்ப நல்ல பேர் இருக்கு. அவர் நிறைய பேருக்கு நல்லது பண்றாரு. அவர் அமைச்சரானா தொகுதிக்கு நிறைய நல்லது நடக்கும்னு மக்கள் உறுதியா நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் செல்வாக்கு எப்படி என்னால திடீர்னு அழிக்க முடியும்? அது ஒரு சவாலான விஷயம்தான். ஆனா நீங்க நினைச்சா முடியும். ஏன்னா நீங்க தான் அவர் கூடவே எப்பவுமே இருக்கீங்க. அதனால அவரை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும்.